ஹலோ காய்ஸ், நான் உங்களோட ஜில்லு. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரீடிங் சேனலுக்கு நம்மளோட சேனலில் வந்த கமெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அண்ட் அந்த கமெண்ட்டுக்கு அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் 45க்கு முன்னாடி பை பண்ணினேன், இன்றைக்கி விட்ராவல் பண்ணினேன், பட் மணி இன்னும் ஆட் ஆகலை. எதனால் மேடம் ஆப் இன்னும் க்ளோஸ் ஆகலை சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து நீங்கள் கேட்குறதே எனக்கு வந்து புரியல. நீங்கள் வந்து இன்றைக்கி விட்ராவல் போட்டிருக்கீங்க, 45 டேஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி விட்ராவ் ஆகலை. எனக்கு வந்து இது வரைக்கும் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்கீங்க, எதனால் மேடம் ஆப் க்ளோஸ் ஆகலை சொல்லுங்கள். எதனால் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலைன்னு கேட்டிருக்கீங்களா, இல்லை எதனால் க்ளோஸ் ஆச்சுன்னு கேட்டிங்களான்னு எனக்கு வந்து சரியாக தெரியலை. நான் வந்து ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுறேன். எதனால் ஆப் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை அண்ட் எதனால் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது ரெண்டுத்துக்குமே நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் கோகுல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் ஆப் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் வந்து ரேடிங் சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே ஆப் க்ளோஸ் பண்ணிட்டா அவங்களால வந்து இன்னும் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஸோ ஆப் வந்து க்ளோஸ் ஆகாமல் ஆன்லேயே இருந்தால் தான் அவங்களால வந்துட்டு இன்னும் அமௌண்ட் எடுக்க முடியும். லைக் புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து ஆப் வந்து டோட்டலாக இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் என்னையும் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஏதாச்சும் ஜாப் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணும்போது இன்றைக்கி நான் ரீடிங் சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ நான் அதை லாகின் பண்ணுவேன் இல்லையா. லாகின் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். இதுவே வந்து அவங்க வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னால் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆப் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் ரெண்டாவது ரீசன் வந்து ஆப்பை வந்து எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்கங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, ரீடிங் டர்ன் மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்து டெய்லியுமே வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து லைஃப் லாங் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. எதுக்காகனா, இந்த மாதிரி ஆப் வச்சுருக்கிறவங்க எல்லாம் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்துட்டு ஆப்பை வந்துட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு புதுசாக வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டார்கெட் வந்து இப்போது நம்ம வந்து ஒரு கோடி எடுத்துடணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு கோடி எடுக்கிற வரைக்குமே அந்த ஆப் வந்து மார்க்கெட்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க வந்து அந்த ஒரு கோடி எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அமௌண்ட் மட்டும்தான். இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கேம் பண்ணுற ஆப்ஸ் தான். ஓகேவா. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் வந்து இந்த 45 நாள் 50 நாள் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிவிடுங்க. ஏன்னா 40 டேஸ் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப் வந்து 40 டேஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த ஆப் வந்து கொண்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக ஸ்கேம் தான். பட் அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் நம்ம. ஓகேவா. ஏர்ன் வந்து நல்லாவே பண்ணலாம். பட் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது, கொஞ்சம் நாளைக்கு தான் பண்ண முடியும். நம்ம ஏர்ன் பண்ண நம்மளோட மைண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை விட நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணணும், இதை விட டபுளாக ஏர்ன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கையில் இருக்கிற காசை எல்லாத்தையுமே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசியில் வந்து லாஸ் ஆகி தான் வந்து நிற்போம். ஓகேங்களா கோகுல். ஸோ அதனால் வந்துட்டு ஆப் க்ளோஸ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து இதுதான். அண்ட் வந்து ஆப் க்ளோஸ் பண்ணதுக்கு ரீசனுமே நான் வந்து சொல்லிட்டேன். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்க விரும்பலை. ஸோ அதனால் அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அண்ட் வாங்க நம்ம வந்து இப்போது செகண்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம். ஏற்கனவே போட்ட அமௌண்ட் எடுக்க முடியாதா அக்கா, இனிமேல் அமௌண்ட் விட்ராவல் பண்ண முடியாதா அக்கா. சிஸ்டர், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து டோட்டலாகவே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அமௌண்ட் வருமா, எடுத்துடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து அமௌண்ட்டு போனது போயிடுச்சு. ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆப் வந்து நியூவாக லான்ச் பண்ணுற ஆப் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஆப் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. லாஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம். வியூஸ் போகலனாலும் உன் வாய்ஸ் அழகு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து அந்த அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ரீடிங் சேனலில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இனிமேல் வந்து யாரும் ஏமாறாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு வரும்னு நினச்சி எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் வந்து இன்னும் நிறைய ஆப் வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்னும் நிறைய புது புது ஆப்ஸை பற்றி நம்மளோட சேனலில் வந்து நான் வந்து வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் அது வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் முதல் கொண்டு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோஸ் எல்லாமே நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.